இப்போ வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து வழக்கமாக சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஒரு வானத்துலேருந்து ஒரு சிகப்பு நேரத்தில் ஒரு யானை விழுந்துட்டு இருந்தது தலைகீழா அப்படின்னு அப்படின்வாங்கள்ல, அந்த சொல்ல வச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்கிற அந்த பாணி தான். ஒரு வகுப்பு அப்படின்னு எடுத்தோம்னா எல்லோருமே ஒரே மாதிரியான சிந்தனைகள் உள்ள இருப்பாங்க அப்படின்னு வந்து இருக்கவே இருக்காது. இன்னும் உடைச்சி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஃபேண்டஸியே தான் இருக்கணும் அல்லது எல்லாருக்குமே யதார்த்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நாம் வந்து அங்கங்கே ஒரு விலகல் இருக்கும்போது தான் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தை வந்து பல்வேறு திறன்களை வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பள்ளின்ற ஒரு இடம் வந்து குறிப்பிட்ட சில திறன்கள் தான். இப்போது கணிதத்திலே ஒரு கணித திறன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ரொம்ப குறுகிய திறன்கள் இருந்தால் போதும் அப்படின்னு தான் பள்ளியும் போதிக்குது அல்லது ஆசிரியர்களும் போதிக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன திறன் வேணுன்றது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். படைப்பும் படைப்பாளி நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் படைப்பு, அதனை படைத்த படைப்பாளிகளோடு நாம் உரையாட இருக்கிறோம். இன்றைய படைப்பு அம்கா. அதனை எழுதிய வெளியனவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய புத்தகத்துடைய தலைப்பு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பேசுபொருளாகவே இருக்குது. அதில் இந்த அம்கா அப்படின்ற புத்தகமும் பேசுபொருளாக இருக்குது. அதோடைய முதல் கதை என்னென்னா அம்கா தான். அந்த கதையில் அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லை நீங்கள் காயின் பண்ணுறீங்க. எப்படி இதை காயின் பண்ணுறதுக்கான சிந்தனை பிறந்துச்சு? இல்லை, எல்லா கதைகளுமே வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். இந்த கதை நேச்சுரலாக புதிய வார்த்தைகளை தேடும் ஒரு வேலையில் சவுண்டு புதுசாக இருக்கிற மாதிரி, எக்ஸாம்பிள் டடங், சிங் மங் டுங், அந்த போன்ற கதைகள்லாம் வந்து ஒரு என்ன இது அப்படின்னு ஒரு ஆவலில் வர்றது தான். இப்போ வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து வழக்கமாக சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஒரு வானத்துலேருந்து ஒரு சிகப்பு நேரத்தில் ஒரு யானை விழுந்துட்டு இருந்தது தலைகீழா அப்படின்னு அப்படின்வாங்கள்ல, அந்த சொல்ல வச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்கிற அந்த பாணி தான். இப்போ அம்மா ப்ளஸ் அக்கா வந்து அன்பான அக்கா அப்படின்னு சொன்னால் அதனுடைய டோனும் அம்கா சொல்கிறதுனுடைய டோனும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கான மீனிங் எதுவும் வச்சுருந்துருக்கீங்களா? அம்கா அப்படின்றதுக்கான மீனிங் அம்கா கதையிலே வரும் இல்லையா, அம்மா ப்ளஸ் அக்கா, அக்காவை வந்து அம்கா அப்படின்னு சொல்கிற குறிப்பிடுறது தான். பொதுவாக இந்த சிறுகதையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 கதைகள் வச்சுருக்கீங்க. இந்த கதைகள் எல்லாமே மையப்படுத்தினெல்லாம் மாணவர்கள் பற்றி தான். ஸோ இது வந்து திட்டமிட்டு இந்த தொகுப்பு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தொகுத்தீங்களா, இல்லை ஒரு ரேண்டமாக நம்ம அப்பப்போ எழுதுனதை வந்து தொகுத்து கொண்டு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியாக அமைஞ்சிருச்சா? நான் வந்து எப்போவுமே மாணவர்கள்னு குறிப்பிட மாட்டேன், நான் வந்து குழந்தைகள்னு குறிப்பிடுவேன். மாணவர்னால் அது கல்வி அல்லது ஏதோ ஒன்று போதிக்கிற விஷயம் அப்படின்ட்டு. இது பல்வேறு காலகட்டங்களில் எழுதின கதை. குறிப்பாக வந்து 2 அல்லது 3 வகைமையில் தான் நான் எல்லாமே பிரிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைகள், மழலை கதைகள் அப்படின்ட்டு, அப்புறம் சிறார் கதைகள், இன்னொன்று 13 வயது கதைகள். 13 வயது கதைகளும் எழுதிட்டுருக்கேன். ஆனால் இன்னும் அது ஒரு தொகுப்பு அளவுக்கு வரலை. இது வந்து சிறார்களுக்கான கதைகள்ன்றப்போ பெரும்பாலான கதைகளில் குழந்தைகள் தான் மைய பொருளாக இருப்பாங்க. ஃபேண்டசி கதைகளில் தான் குழந்தைகள் மையம் இல்லாமல் விலங்குகளோ அல்லது ஏதோ ஒரு மாயப்பொருளோ ஏதோ ஒன்று வரப்போகுது. அதனால் நேச்சுரலாக அமைஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லா சிறார் கதைகள்லேயும் ஒரு 14 கதைனா ஒரு 12 கதை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த 14 கதைகளில் 12 கதைகள் வந்து ஒரு யதார்த்தமான அதாவது உங்கள் மொழியில் சொல்லணும்னா குழந்தைகள் மையப்படுத்தி வந்தீங்க. இதில் 13வது கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கதையை கொண்டு வந்து அந்த வரிசைக்காரப்படுத்தியிருக்கீங்க. இது வாசிப்பு நீரோட்டத்தில் வந்து விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது எப்படின்னா ஒரு வகுப்பு அப்படின்னு எடுத்தோம்னா எல்லோருமே ஒரே மாதிரியான சிந்தனைகள் உள்ள இருப்பாங்க அப்படின்னு வந்து இருக்கவே இருக்காது. இன்னும் உடைச்சி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஃபேண்டஸியே தான் இருக்கணும்
அல்லது எல்லாருக்குமே யதார்த்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நாம் வந்து அங்கங்கே ஒரு விலகல் இருக்கும்போது தான் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது எல்லாமே அப்படியே ஒரு சீரியஸான டோனு, ஒரு புதுசாக எதனா செய்யணும், உனக்கு உன் மேலே ஏதாச்சும் திணிக்கிறாங்கன்னா அதை எப்படி வேறு இதில் எதிர்கொள்கிறதுன்றது அது ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்னொன்று, லைஃப் இஸ் ஜாலி ஆஸ் வெல். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கும் வாழ்க்கை ரெண்டுமே கலந்ததுன்றதுனால தான் அது. ஆனால் இந்த தொகுப்பில் அது கம்மியாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வழக்கமாக அது வந்து ஒரு இன்னும் 3-4 கதைகள் அப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு 2 மட்டும்தான் அப்படி நிஜத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. அப்படி பார்த்தா அந்த யதார்த்தத்துக்கும் ஃபேண்டஸிக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? எதிர்கொள்கிறதுனா எப்படி எழுதுறது இல்லை, இந்த நீங்கள் யதார்த்தம்னு சொன்னாலும் அதுலேயும் ஒரு மிகை உணர்ச்சி இருக்கும். இப்போது ஒரு குழந்தைகள் வந்து நேச்சுரலாக போய் தன்னுடைய ஸ்கூல் பக்கத்தில் ஒரு இரைச்சல் வருது. அந்த இரைச்சலை போய் முதல்ல என்னென்னா நான் அதை எதிர்த்து கேட்கணும் அப்படின்றதே வந்து இப்போ குழந்தைகளுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அல்லது பள்ளிக்கோ ஐ கேன் கொஷின் திஸ். இது கல்வி வந்து நான் எந்த தடையும் இல்லாமல் கற்றுக்கிறதுக்கு தான் ஒரு இடம் அப்படின்றது. அது வந்து கொஷின் பண்ணுறதே வந்து கொஷினே பண்ணுறதில்லை நம்ம. அந்த இடத்துல குழந்தைகள் போய் ஒரு ஒரு விதமான வேறு வேலையை செய்யும்போது அது செய்கிறது வந்து மிகை தான். நிச்சயமாக அது மிகை தான். அது யதார்த்தத்தில் நடக்குமான்றா நடந்தால் அதுதான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து அதுவே ஒரு மிகைன்னும் போது, இது மாயம் வரும்போது மாயம் எல்லாருக்குமே பிடிக்கும். யாருன்னா வந்து நம்ம அதுதான் யாருன்னா வந்து என்னை காப்பாற்றிடுவாங்களா அப்படின்றதே ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் தானே. அப்போ வந்து இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. அவங்கள வந்து நடைமுறை யதார்த்தத்துலேருந்து விலகி கொஞ்சம் மிகையான ஒரு யதார்த்தத்துக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அப்படி இருக்கிறப்ப கதைகளுடைய நம்பகத்தன்மை அது மீதான ஒரு பிடிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பிடிப்பு ஏற்படுது. இதனால் நிறைய மாற்றங்கள். பேசிக்கலி என்னென்னா, எனக்கு என்ன தேவை அப்படின்றது குழந்தைகள் வந்து உணரணும். இது வந்து இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களுக்கும் வந்து இத்தனை மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு ஆட்படுறாங்க அப்படின்றது தெரியணும். இப்போ ஒரு கலை திருவிழாவோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலே நேச்சுரலாக வந்து யாரை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே கேளுங்க. அது வந்து இப்போ நம்ம மாறிடுச்சுன்னு நம்ம சொன்னாலுமே இப்போ வரைக்குமே வந்து அதற்கான இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நிறைய மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு அல்லது முதல் 10 பேர் அல்லது அவன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற ஆள், அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதை உடைக்கணும் இல்லையா? இப்போது இந்த கதைகளை படித்தப்புறம் தான் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி விரும்புகிறா அப்படின்னா, குறைந்தபட்சம் ஆசிரியர்கிட்ட போயோ பள்ளி நிர்வாகத்துக்கிட்டே போயோ முறையிடுவதற்கான ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியை வந்து அவங்க போவாங்க அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த சம்பவ அடுக்குகள்லாம் பார்க்குறப்ப அது கொஞ்சம் அதுதான் வந்து நம்பகத்தன்மை ஏற்படாத மாதிரியே இருக்குது. அது வந்து அதுக்கு திட்டமிட்டே நீங்கள் பண்ணுறீங்களா? அதை இல்லை இது இப்படி தான் வரணும், இது கேரக்டருக்கு இப்படி தான் காமிக்கணும் அப்படிலாம் இல்லை. கதைகள் வந்து இதில் வந்த கதைகள்லேயே வந்து சம்பவ இடங்கள், ஆளுமைகள், அது எல்லாருமே வந்து நிஜமாக இருப்பாங்க. ஆனால் இது நடந்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமே, அல்லது இந்த பிரச்சனையை ஏன் கவனிக்கவே இல்லை அப்படின்ற இடத்துல தான் நான் வந்து விழியன் வரேன். மற்றதெல்லாம் வந்து இதில் ஒரு 70% 80% வந்து உண்மையான கேரக்டர்ஸ், நிஜமாலுமே இருக்கிற கேரக்டர்ஸ். அந்த 20 to 30% தான் வந்து விடியன் இப்படி நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அங்கே தான் விடியன் வர்றாரு. இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா காலை உணவு பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அதில் எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். இது வந்து உங்கள் சிறுகதையை முன்னாடியே வந்தது. அது இந்த கதை பெரியார் பிஞ்சில் வரும்போதே வந்து விட்டது, இந்த பிரச்சனை வந்து தீர்ந்து விட்டது அப்படின்ற இதோடு தான் வந்தது. இந்த கதை வந்து கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் ஜவ்வாது மலையில் நடந்த ஒரு ஆசிரியர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை ஒட்டி கொஞ்சம் அதில் வந்து 90% அதில் உண்மை தான். அந்த டீச்சர் வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது, என் பசங்க சாப்பிடாம வர்றாங்களே, அந்த டீச்சருக்கே வந்து போதிய பொருளாதார வசதி இல்லை தான்.
அப்படி இருக்கும்போது அது செய்யும்போது தான் அப்போ தான் வந்து அது மீதிலாம் இந்த மலைக்கே நான் வந்து இது பண்ணோன்றதுலாம் அங்கே வந்து விழியன் வந்து பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் கதைகள் எல்லாமே விழியன் இருக்கார். நிச்சயமாக விழியன் இருக்கார். விழியன் இல்லாமல் கதைகள் இல்லை. நான் என் பார்வையிலேருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றது தானே. இப்போ ஒரு சாதாரண சம்பவத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றதுனால தான் அங்கே நான் வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறமற்ற வண்ணங்கள் அப்படின்ற ஒரு கதையில் வந்து நீங்கள் இந்த புத்தக கண்காட்சி செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றி பதிவு செஞ்சுருக்கீங்க. அதில் வந்து பிரெய்லி நூல் வந்து புத்தக கண்காட்சியில் இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறீங்க. அதே போல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தபால் சம்மந்தமான செய்தியும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. பிரெய்லி நூலுக்கான முன்னெடுப்பு ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான நூல்கள் தான் வந்து பார்வையற்ற குழந்தைகளுக்கான நூல்களாக பார்க்கப்படுது. இப்போது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறைய வந்துட்டதால் டிஜிட்டலாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஆடியோ மாற்றுற மாதிரியான வசதிலாம் இருக்குது. இது எப்போது வந்து இந்த ஒரு பள்ளியில், புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் மலைப்பூ புத்தகத்தை வந்து பிரெய்லி முறையில் தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தப்போ அதற்கான ஆராய்ச்சியில் இறங்கணும். அப்போது ஒரு புக்கு, ஒரு 10 புக்கு கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. எப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றப்ப தான் அப்புறம் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இது மாதிரி புத்தகங்கள் வருது அப்படின்னா மதுரையில் ஒரு பதிப்பகம் இருக்குது, சேலமில் ஒரு பதிப்பகம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏசிஎல்லில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ளே போனோடனே ஒரு பிரெய்லி செக்ஷன் இருக்குது. கேசிஎல்லில் இருக்குது, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துலேயும் ஒரு பிரெய்லி செக்ஷன் இருக்குது. ஆனால் அங்கே குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இன்னும் வர ஆரம்பிக்கல, இனிமேட்டு தான் வரும் அப்படின்றாங்க. அப்போ அவர்கள் இப்போ நம்ம வந்து இந்த உலகம் வந்து எல்லோருக்குமான உலகம் அப்படின்னு திரும்பி சொல்கிறோம். இன்க்ளூசிவ் ப்ளஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம நிறைய. அப்போ வந்து அந்த குழந்தைகளும் வந்து கண்காட்சிக்கு வரணும், அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படின்னும் போது அவர்களுக்கான புத்தகங்களை கவனப்படுத்தணும், இல்லைன்றதை கவனப்படுத்தணும். அது கூடுதலாக வந்து எதெல்லாம் சேர்க்க முடியுமோ போஸ்ட்டு. ஏன்னா அது நாகநாதன் வந்து புதுக்கோட்டையில் ஒரு போஸ்ட்மேனாக இருக்கார். அதில் வர குழந்தையும் வந்து அவருடைய குழந்தையே தான். அதெல்லாம் அப்படியே ரியாலிட்டியை வந்து அதில் நல்லு ஒருவர், அதெல்லாம் வந்து ரியாலிட்டியான கேரக்டர்ஸ் தான் எல்லாமே. அதே மாதிரி தான் உங்களுடைய கதை மாதிரியுடைய பெயர்கள். அது என்னென்னா கொஞ்சம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இது வந்து உண்மை கதையை நீங்கள் எப்படி புனைவாக்குறீங்களோ அதேமாதிரி அவங்களுடைய பேரை ஏன் புனைவாக்காமல் நேரடியாகவே பதிவு செய்கிறதுக்கான காரணம் என்ன? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாகப்பன் பேர், லதா அப்படின்ற பேரை வந்து நீங்கள் பதிவு செய்கிறீங்க. இல்லை, எல்லா கதையிலையும் வர கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிந்தவர்களாகவோ அப்படி வச்சுக்கிறது, அவர்களை வந்து நான் வந்து ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு. அதில் வர கேரக்டர்லாம் அவங்க சிம்பலைஸ் பண்ணல. இப்போ நாகப்பன் வந்து ரொம்ப அமைதியான கேரக்டர், அதில் வந்து ஒரு ரிவோல்ட் செய்கிற மாதிரியான கேரக்டர். அந்த பெயர்கள் மட்டும்தானே தவிர அதன் பின்னாடி இருக்கிற அர்த்தம் எதுவும் இல்லை. நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு பேருக்கு பதில் நான் என்னோடய நண்பரோட பேர் அவரை ஞாபகம் வச்சுப்பேன். அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் தரும். நாளைக்கு விரைவில் வந்து பலராமனே வச்சுறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய கதை மாதிரி பொறுத்த வரைக்கும் அறச்சீற்றம் இருக்குது. அதே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கனிவு இருக்குது. அது ஒட்டுமொத்தமான ஒரு பன்முகத்தன்மையில் அவங்களுடைய ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க ஒரு குழந்தைகளாக தான் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்ற இந்த 14 கதையும் தொடர்ந்து வலித்துக்கிட்டே இருக்குது. இது போன்று தான் தொடர்ந்து நீங்கள் எழுதணும்னு சொல்லி முன்னெடுத்திருக்கீங்களா? இது அப்சர்வ் பண்ணியிருக்கிறதே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த அப்சர்வேஷன் ஒரு குழந்தை வந்து பல்வேறு திறன்களை வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பள்ளின்ற ஒரு இடம் வந்து குறிப்பிட்ட சில திறன்கள் தான். இப்போது கணிதத்திலே ஒரு கணித திறன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ரொம்ப குறுகிய திறன்கள் இருந்தால் போதும் அப்படின்னு தான் பள்ளியும் போதிக்குது அல்லது ஆசிரியர்களும் போதிக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன திறன் வேணுன்றது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிடலாம். ஏன்னா கணிதம் சார்ந்து கணிதத்திறன் வேணும்னு சொன்னாலும் எந்த கணிதத்திறன் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, எந்த கணிதத்திறன் அந்த திறனால் எனக்கு என்ன நேரடி பயன்றது இன்னும் வந்து தெரியவே இல்லை. அதே போல் தான் பல திறன்கள் வந்து குழந்தைகள் இருக்குது, பல எமோஷன்ஸ் இருக்குது. அந்த திறன்களை வளர்ப்பதும் அந்த எமோஷனை பாதுகாப்பதும் சமூகத்தோட கடமை. அப்போ அது பள்ளி பாதுகாக்கலை அப்படின்னா சிறார்களுக்கான புத்தகங்களோ அல்லது எழுத்துக்கள் இதெல்லாம் அதை செய்ய வேண்டிய வேலை இருக்குது.
இது வந்து இன்னும் யாருக்குன்னா சிறார்கள் மத்தியில் வேலை செய்கிற ஆட்களுக்கும் அது தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸோட பேஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தாத்தாக்கள் தற்காலத்தில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது தற்காலிக தாத்தாக்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இது மாதிரியான தற்காலிக தாத்தாக்கள் வந்து உங்களுடைய கதைகளில் நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சம்பவத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அது உண்மை சம்பவம்னு படிக்கும்போதே புரிஞ்சுக்கிற முடியுது. இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரியான இப்போது முதியோர்களுக்கான இல்லங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது 2 வாதங்கள் வந்து தொடர்ந்து வருது. ஒன்று, முதியோர் இல்லமே வந்து வேண்டாம், அது வந்து சமூகத்துக்கு சாபம் அப்படின்னு ஒரு வகையில் பேசினாலும், இன்னொரு வகையில் அவர்களுக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு நெருக்கமான இடமா இருக்கும். எல்லோருக்குமே வந்து முதியோர் இல்லம் வந்து சரியில்லை, ஆமாம் அப்படின்னு டோனே கிடையாது. அந்த குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி யாருமே இல்லாத சூழலில் அல்லது பல சூழல்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு இருக்கும்போது இந்த சமூகம் அவர்களை சேர்ந்து அரவணைக்கணும். யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கை கொடுக்க முடியுமோ அப்படின்றது தான். இது அந்த நிஜம்லாம் கிடையாது. ஆனால் சில தாத்தாக்கள், அந்த சீன் வந்து என்னென்னா, சில தாத்தாக்கள் வந்து குழந்தைங்கள வந்து பஸ் ஏற்றுறாங்க. அது ஏற்றுற அந்த சீன் பார்க்கும்போது இவங்க உண்மையான தாத்தாவா இல்லைன்னா ஒரு ஃப்ளாஷ் வந்து ஆரம்பித்து அப்படி ஒரு உருவான கதை தான் அது தற்கால. ஆனால் அந்த புனைவை படிக்கிறப்ப உண்மை கதை மாதிரியே இருந்தது. படைப்புக்கான வெற்றி கண்டிப்பாக. குறிப்பாக உங்களுடைய புத்தகத்தை பற்றி பேசுகிறப்ப படங்களை பேசாமல் நம்ம போக முடியாது. நீங்கள் படங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில காட்சிகளை மட்டும் வரைந்து வைக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான அந்த கதைக்கான அம்சத்தை முழுமையாக வரைஞ்சி அதை முழு பக்கத்துலேயும் போட்டீங்க. இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்காது? இப்போ ட்ரெண்டு ஆக்கணும்னு பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். அதில் அம்காவில் வந்தது நிச்சயமாக மதனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 புத்தகங்களாக கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈரோட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு அவர். நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி பேசும்போது 2-3 வருஷம் இருக்கும். அப்போ வந்து நான் அவருக்கு சில படங்கள்லாம் வச்சு ஒரே படத்தில் பாருங்கள் எல்லா கதையும் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டை காட்டுறோம். ப்ளே கிரவுண்டில் வந்து பசங்க விளையாடுவாங்க, அம்மா அப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க, தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க, மரத்தில் வந்து ஒரு கிளி இருக்கும் அல்லது காக்கா இருக்கும். ஸோ நம்மளுடைய கதை வந்து ஏதாச்சும் அதில் ஒன்று டெபிக்ட் பண்ணால் போதும். அது வந்து கதைகள் நிரம்பிய ஒரு படத்தில் நம்ம கதை எங்கேனாச்சும் ஒன்று இருக்கும். இப்போ நான் படிக்கிறவன் இந்த கதை பிடிக்கலனாலும் அந்த திடீர்னு ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போடுறாங்க. காலில் வந்து ஃபுட்பால் அடிக்கும்போது அந்த பால் மேலே ஒரு எலி இருக்குது, அணில் இருக்குன்னா அது அவனுக்கு அதுக்குள்ளே வந்து அப்புறம் நம்ம கதைக்குள்ளேயும் வரலாம், அல்ல அந்த படத்தை பார்த்து வேறு இடத்துக்கு போகிறதுனாலும் போகலாம். அதனால் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அம்கால் அதை வந்து கச்சிதமாக வந்து அமைஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மெனக்கெட்டுறாரு அவர், மதன் வந்து மெனக்கெட்டுறாரு. ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சு அதில் கரெக்ஷன் கொடுத்து அதுலேயே நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து இந்த ஈஸ்டர் எக் சொல்லுவாங்கள்ல, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அதில் வைப்பார். டீ கதை இருக்குன்னா எனக்கு டீ ரொம்ப பிடிக்குன்னு ஒரு டீ டம்ளரை வந்து பெருசாக வைப்பார். வேறு கதைகளில் கிச்சா பச்சாவில் இருக்கிற 2 காக்கா இருக்கும் எங்கேயாச்சும் ஓரத்தில். அது நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக என்னோடய புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கும் ஓவியருக்குமான ஒரு பாண்டிங் நல்லா இருக்குது, ரேப்போ நல்லா இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு புக்கு எழுதுகிறோம், அந்த புக்கு வந்து எண்ட் டு எண்டு வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளரோட ரோல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது வடிவமைப்பிலிருந்து ரேப்பர்லேருந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் ஐ கேன் ஓன் இட். இல்லைனா என்னோடய எழுத்து மட்டும்னா அந்த ஃபாண்ட்டை மட்டும் ஃபாண்ட்டையோ அல்லது எழுத்துருவையோ கொடுக்கறதுல வந்து இல்லை, முழு உயிரையும் தர வரைக்கும் பண்ணணும்னு என்னோடைய பர்சனலான ஒரு ஆவல். அது மதனோட வந்து சேரும்போது ரொம்ப சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ உள்ள ஓவியர்கள் வந்து குறிப்புகள் மட்டும் கொடுத்துட்டா போதும், அதை வந்து வரைஞ்சிடறாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ஓவியர் பொறுத்த வரைக்கும் முழு கதையை வாய்ச்சா அதை வரையவே முடியும். ஆமாம், அப்படின்ற ஒரு இருக்குது. அவர் முழு கதையும் வாசிச்சிருவாரா? ஆமாம், முழு கதையை வாசிச்சுட்டு இப்போ அடுத்து ஒரு பாரதி புத்தகாலயத்துக்கே ஒரு புக்கை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது தலைப்பு வந்து டடன். அந்த தலைப்பு எல்லாம் படிச்சுட்டாரு. ஓகே, படிச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் அனுப்பிச்சிட்டு அப்புறம் இல்லை இது வந்து ரியாலிட்டி கொஞ்சம்
வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. செகண்ட் ரவுண்டில் வந்து அது இன்னும் கதையில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர், இப்போது ஓவியர் படிக்கும்போது ஒரு சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போது டீ கடையில் ஆரம்பிக்கிறதுனால டீ கடையில் இல்லை, டீ கடை தான் அது க்ரக்ஸு, அந்த அசாதாரணமாக எதுவும் நடக்கவில்லைன்ற கதையில் டீ கடை தான் அது க்ரக்ஸு. அதனால் அந்த டீ இது மட்டும் பெருசாக வச்சுருப்பார், அவருக்கு பிடிச்ச விஷயங்களையும் வைப்பார். இல்லை எனக்கு பிடிக்கும்போது இதை நீங்கள் சேர்த்துடலாம் அப்படின்னா எங்கெங்கே பாசிபிள் இருக்கோ அது சேர்த்துடுறோம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஓவியருக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் இன்ட்ராக்ஷன். அப்புறம் இந்த புத்தகத்தில் இன்னொன்று கவனித்தோம், முன்னுரை, எண்ணுரை, அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் குறிப்பு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக கதைக்குள்ளே போயிட்டு பேசி முடிச்சிருக்கீங்க. இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து விரும்புனீங்களா? ஆமாம், இது பல வருஷமாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். நல்ல வேலை கேட்டிங்க இந்த கேள்வி. ஏன்னா ஒரு சிறார் புத்தகங்களுக்கு முன்னுரையோ அல்லது ஒரு அணிந்துரையோ வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் வந்து ஏன்னா நம்ம இது வந்து எல்லாமே பெரியவர்கள் புத்தகத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். பெரியவர்கள் புத்தகத்துக்கு தான் வந்து ஒரு அணிந்துரை, எண்ணுரை, ஏன் இந்த புக் எழுதுனேன் அப்படின்லாம். நீங்கள் இப்படியே பாருங்களேன், நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் புக்கு வந்து சில்ட்ரன் புக் எடுங்க, எங்கேயாச்சும் எண்ணுரை, இதுக்கு வந்து ஒரு முன்னுரை அப்படின்னு யாருக்கிட்டனா வந்து வாங்கி அணிந்துரை அப்படின்லாம் வாங்கியிருக்காங்கன்னா எதுவும் இருக்காது. வெறும் ஒரு 20 பக்கம் இருக்கும். அந்த 20 பக்கத்தில் ஃபஸ்ட்டு பக்கம் திரும்பினீங்கனாலே கதை ஆரம்பிக்கும், கடைசி பக்கத்தில் முடிஞ்சிடும். அதிகபட்சம் என்ன இருக்குன்னா அதை பற்றி வந்த ரிவ்யூஸ், பாப்புலர் மேகசினில் வந்த ரிவ்யூஸ் அது வந்து கடைசி பக்கத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. தி ஹிண்டு இதை போட்டாங்க, இந்த மேகசின் இதை போட்டாங்க, இவ்வளோ காப்பி சேல் ஆகிருக்கு அப்படின்னு போடுவாங்க. ஆசிரியரோட ஃபோட்டோ கூட இருக்காது. இப்போ நம்ம ஃபோட்டோ போட்டுக்கிறது என்னன்னா, நம்மளை வந்து எங்கன்னா போனாங்கன்னா இவர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வெளியே தானே. இல்லை, அந்த ஃபோட்டோ ரொம்ப எளிமையாக இருக்குங்க. அது வந்து நாங்கள் ட்ரெண்டு ஆக்கிட்டோம் அது. ஸோ அதனால் வந்து அம்காவை நம்ம விட வைக்கக்கூடாது. அதனால் வந்து நான் குழந்தைகளுக்கான புத்தகங்களுக்கு முன்னுரை கேட்கும்போது அதே தான் சொல்லுவேன் நான். அதுக்கான தேவை இருக்காது உங்களுக்கு. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3 வரி 4 வரியில் புக்கு பின்னாடி நம்ம ப்ளூப்பர் போட போகிறோம், இது யாருக்கான கதை அப்படின்ட்டு. அந்த இடத்துல வேணால் ஒரு 2 வரி போட்டுக்கலான்றதுனால தான் இது வந்து பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது. முதல்ல குறைந்தபட்சம் என்னோடய புத்தகத்தில் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ இது மாதிரி வேறு என்ன ட்ரெண்டிங்லாம் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்க, அடுத்த புத்தகத்தில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? அது இப்போ சொல்ல மாட்டோம். இல்லை, ஓவியங்களில் நிறைய தேவை இருக்குது, வடிவமைப்பில் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கம்பீட் பண்ணுறது யாரோட அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இன்னொரு பக்கம் போய் ஒரு ரொம்ப அதீத ஃபேண்டசி இருக்கிற ஒரு கார்ட்டூனை பார்க்குறாங்க அல்லது வீடியோ கேம்ஸை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அவங்க பார்க்குற இமேஜுக்கும் நம்ம கொடுக்குற இமேஜுக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒன்று அந்தளவுக்கு ஹை டெஃபினிஷனில் தர முடியுமானா, இன்னும் கலரில் நம்மளால் இன்னும் தர முடியாது. கலரில் தர முடிந்தால் அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு அது ஒரு 10,000 பிரதி போட்டால் 5,000 பிரதி போட்டால் தான் அதனுடைய ரேட்டு குறையும். நம்மளுடைய வாசகர் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். நம்ம 58,000 பள்ளி இருக்குதுன்னு சொல்கிறோம். அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகம் பாரதியிலே எடுத்தாலும் அந்த லெவலுக்கு அத்தனை பள்ளிகளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாலே வந்து 58,000லாம் போயிருக்கணும், நிறைய போயிருக்கணும். நேற்று தான் வந்து வேல்பாரியே வந்து 1,00,000 போயிருக்கு. அது வந்து என்னென்னா, நம்ம இவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் இவ்வளோ தான் போயிருக்குது. அதையே நம்ம கொண்டாடுற ஒரு இடத்துல தான் இருக்கும்போது, அப்போது நிறைய வாசகர்கள் வரும்போது, நிறைய பிரதிகள் அச்சு நிறைய போடும்போது இந்த ரேட்டு குறையும். அதை நோக்கியும் நம்ம போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வடிவமைப்பில் நிறைய பண்ணணும். அப்புறம் கணிதத்தை இதில் கதைகளில் கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி செஞ்சிட்ருக்கேன். உங்களுடைய 62வது நூல் இது. நீங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்க நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நிறைய பேசு பொருளாகவே இருக்குது. குறிப்பாக அந்த பொருண்மை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா கவனப்படுத்துகிறதா இருக்குது. வாசகர்கள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு அடுத்த ஆண்டு வந்து சாகித்ய விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது வரும்போது வரட்டும். குழந்தைகள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் இருக்குது. விழியன் எழுதுனா அது எனக்கு பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு பிடிக்கும்ன்றது இல்லாமல் நான் அதை செயல்படுத்துவதற்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து நம்புகிறாங்க. அதுதான் பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த அங்கீகாரம் வரும்போது வரட்டும். சரவணனுக்கு இந்த ஆண்டு கிடைத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த புத்தகத்தோட கிட்டத்தட்ட அவரோட எல்லா கதைகளோட முதல் வட்ட வாசகராக நான் இருந்திருக்கிறேன். ஒற்றை சிறை ஓவியாவும் அதே மாதிரி தான். அவரோட டிராஃப்ட் வெர்ஷன்லேருந்து கடைசி வெர்ஷன் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். எலிவேட்டை வந்து தொடர்ச்சியாக அது படித்து அதனுடைய விமர்சனங்கள் கொடுக்கறதும் நான் இருந்திருக்கேன், பங்கு பெற்றிருக்கேன். வரும்போது அது வரட்டும். அதை வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி. எங்களோட தொடர்ந்து வந்து வினாக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியை நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு படைப்பாளி நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் பாரதி டிவியோடு. நன்றி, அன்பு, வணக்கம்.